இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ராக்கெட் பண்றதுக்கும் அந்த விண்கலம் பண்றதுக்கும் நிறைய செலவாகுது. அந்த செலவை குறைச்சாதான் நிறைய பேரால அந்த ட்ரிப், அந்த ஸ்பேஸ் டூரிசத்தை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். அதுக்கான இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. மேபி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல நம்ம வேற ஒரு ஐஸ்லாண்டுக்கு போறதோ கிரீன்லாண்டுக்கு போறதோ மாதிரி ஒரு பிளேஸ்ல ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரலாம். அது மிகவும் சாத்தியம். ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், பிகாஸ் ஆஃப் த காஸ்ட். எப்படி செலவை குறைச்சி ஸோ தட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, அந்த ஃபண்டமெண்டல் பண்ணுற காஸ்ட்டு, அதுக்கெல்லாம் இப்போ நிறைய நம்ம கொஞ்சம் இம்போர்ட் பண்ணுறோம். அதெல்லாம் இந்தியன் இது நம்மளே பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் காஸ்ட்டு குறையும். அதே மாதிரி நிறைய மேனுஃபேக்சர் பண்ணாவும் காஸ்ட்டு குறையும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சூன் ஸோ ஸ்பேஸ் டூரிசம்ங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை. அது எல்லா கண்ட்ரிஸ், நம்ம கண்ட்ரின்னு மட்டும் இல்லை, எல்லாமே. இப்போ எங்களுக்கு சந்திரயான் 3க்கு அப்புறம் சந்திரயான் 4 திட்டம் அதுக்கு நிலவில் மனுஷனை கொண்டு போகிறதுக்கு ஒரு முன்னோடியான திட்டம் தான். அது ஒரு ரோவரை கீழே அனுப்பி அதுலேருந்து மண் எடுத்துட்டு திரும்பி வர்றதா ஒரு திட்டம் இருக்கு. அது இப்போ நம்ம அங்கே போகிறதுனா நம்ம இங்கே இருந்து இப்போ எல்லாம் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குதுன்னா அங்கேயே நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன், நீர் அதெல்லாம் உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்குனாதான் மனுஷன் பெர்மனண்டா அங்கே வாழ முடியும். அது இல்லாட்டா 4 நாளைக்கு ஒரு வாட்டி இங்க இருந்து கார்கோ, அது எவ்வளவு செலவுன்னு உங்களுக்கு தெரியும், அதை எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அதனால அந்த ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்கேயே எப்படி ஆக்சிஜனை உருவாக்குறது, எப்படி தண்ணி கொண்டு வர்றது. அதுவும் இல்லாம மூணுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பூமியில நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுகள் ரேடியேஷன்லாம் வரதில்லை. ஸோ மூணுல அப்படி கிடையாது. அதனால ரேடியேஷன் தாக்கும். அதுக்கான அந்த நிறைய லாவா டியூப்ஸ்லாம் சொன்னாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிள் சிச்சுவேஷனை கொண்டு வந்தாதான் மனிதன் அங்க இருக்கிறதுக்கு சாத்தியம். தேங்க்யூ.